Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போறது TNPSC Group 2 2A 2025 எக்ஸாம் கிராக் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு பிகினரா எங்க இருந்து படிக்கணும் இல்ல படிச்சிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி படிக்கணும்? கொடுத்திருக்க சிலபஸ் எந்த மாதிரி அணுகணும்? prelims இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, GS, லாங்குவேஜ், மேக்ஸ் எந்த மாதிரி பார்க்கணும்? என்ன கட் ஆஃப், என்ன புக் லிஸ்ட் இது வரைக்கும் டீடைலா நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ குரூப் 2 2A 2025 இந்த வீடியோ அப்லோட் ஆகுது இருந்து எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு 140 நாள் கிட்ட வந்து இருக்குது. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 100 நாட்கள். இந்த 100 டேஸ் ஒரு சவாலாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியுமா? ஷார்ட்டாக எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இது போதுமானதாக வந்திருக்கும். ரைட், இந்த 100 நாட்கள் எப்படி படிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்து அணுகணும் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளாஸு, டெஸ்ட்டு, அகாடமி போடும் அதெல்லாம் தாண்டி மைண்ட் செட் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், கொடுத்துருக்க சிலபஸ், கொடுத்துருக்க பேட்டர்ன், கொடுத்துருக்க எக்ஸாம்ஸை எப்படி அணுகணும், அந்த வழி கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக கோயிலுக்கு போய் சேர முடியுன்ற மாதிரி தான். ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம எய்ம் TNPSC போர்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஸோ ஸ்ட்ராட்டஜி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 2 2A இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதை நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் கிளாஸ் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் நோட்ஸ், வீடியோஸ், PDF எல்லாமே கவர் ஆக போகுது. ஒரு ப்ராப்பர் பேட்சாக வந்திருக்கும். 100 டேஸ் சேலஞ்ச் பேட்ச் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். ஸோ குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குரூப் 2க்காக நான் சொல்லலை, ஏன்னா ஜூலை 12 குரூப் 4 எக்ஸாம் வந்து இருக்குது இல்லையா? அப்போ அந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை மாறி வந்து போயிருக்கலாம். இன்கேஸ் நல்லா பண்ணாத பட்சத்தில் அங்கே அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, அங்கே வர டிப்ரெஷன் இங்கே கேரி ஃபார்வர்டு வந்து ஆகும். ஸோ வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்தையும் மறந்துடணும். ஓகேவா? ஸோ முன்னாடி குரூப் 1 எழுதுறீங்க, குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஸ்டார்ட் பண்ணால் எக்ஸாம்ஸ் வந்து ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ரைட், அண்ட் எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 28. ஸோ மோஸ்ட்லி இதான் டேட் வந்து இருக்கும். சேஞ்ச் ஆனால் ஒரு 1 வீக் இல்லை 1 டே முன்னாடி வந்து போனால் அது மட்டும்தான். ரைட்டா? அண்ட் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் 75 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 75 நாட்கள் யாருக்கு வந்து போதுமானதாக வந்திருக்கும்? நான் லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண மெயின்ஸில் ஒரு பார்டரில் போயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும், அவங்க ரிவைஸ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். நான் குரூப் 1 நல்லா படித்து எழுதியிருக்கேன், குரூப் 4 நல்லா பண்ண எழுதியிருக்கேன், குரூப் 2 இருந்தும் ட்ரை பண்ண போகிறேன்னா ஒரு 75 டேஸ் போதுமானதாக வந்திருக்கும். பட் எதுவுமே நான் பண்ணலை, குரூப் 2 2A மட்டும்தான் என் டார்கெட்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து முடியும். 75 டேஸ் பத்தாது, ஏகப்பட்ட விஷயம் வந்து படிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்லாம் வந்து சிலபஸ்லாம் வந்து மாற்றிருந்தாங்க இல்லையா? எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும். ஓகே ரைட், சரிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த ஒரு எக்ஸாமை காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். ரொம்ப வந்து டஃப்பாக கொண்டு போகாதீங்க. மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுதான் ரிசல்ட்டு. ஏஸ் இங்கே வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, எப்படி வரப்போகுது, ஒரு அகாடமி நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்லிடலாம் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து படிங்க, வாங்கிடலாம், மோட்டிவேஷன் எல்லாம் வந்து ரைட், நான் வந்து இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் ஒரு உண்மை என்னவோ நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைச்சி தான் ஆகணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துலையுமே அதை நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் முடிக்காத மாதிரி தான் இருக்கும். இப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஒரு புக்கு, ஒரு இங்கிலீஷ் புக் படிக்கிறீங்க, தமிழ் புக் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் முடிச்சிட முடியுமா? இதை சத்தியமாக முடிக்க முடியாது. ஆரம்பிக்கும் போது இன்னும் இவ்வளோ இருக்குது, எப்படி படிக்க போகிறோம்? படிக்க முடியுமா? கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம்? இந்த மைண்ட் செட் தான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஓரமாக அடுத்து வச்சுருங்க. இங்கே நான் சொல்கிறது ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, எவ்வளோ முடிக்க போகிறோம் அதை பற்றி யோசிக்காதீங்க. டெய்லி என்ன படித்தோம்? இன்றைக்கி ஒரு புக்கு படித்தோமா, நாளைக்கு அது 1.5 புக்காக மாற்றணும். இன்றைக்கி 10 லைன் படித்தோமா, நாளைக்கு அதை 12ஆக மாற்றணும். இன்றைக்கி ஒரு பாடம் படித்தோமா, நாளைக்கு 2 பாடம் மாற்றணும். இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணுமே தவிர ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக வந்து கொண்டு போகாதீங்க. ரைட், எடுத்த உடனே முடிக்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 100 டேஸில் நின்று நிதானமாக ஆரம்பிங்க. போக போக பிக்கப் வந்தாயிடும். ஸோ ஆரம்பிக்கும் போதே ஐயோ படிக்கலையே, ஐயோ முடிக்கலையன்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதீங்க. நிதானமாக பண்ணால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 100 கேள்வி இருக்குப்பா. இப்போ 100 கேள்வி நீங்கள் வந்து படிக்க ஆசைப்படுறீங்க, ரைட்டா? சில பேருக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெஷராக ரொம்ப பிலோ ஆவரேஜாக படிக்கிறீங்கன்னா முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 100 கேள்வியை பிரிங்க. ஒரு நாளைக்கு நான் 25 கொஷின் படிக்க போகிறேன், அடுத்த நாள் 25, அடுத்த நாள் 25, மொத்தமாக 4 நாளில் 100 நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நமக்கு தேவை 100 கொஸ்டினை முடிக்கணுமே தவிர என்றைக்கு முடிச்சோம் மேட்டரே இல்லை.
எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 100 கேள்வி முடிச்சோமா இல்லையா அது மட்டும்தான் நான் டார்கெட்டாக இருக்கணுமே தவிர இது இன்றைக்கி தான் முடிக்கணும், என் ஃப்ரெண்டு முடிச்சா நானும் வந்து முடிக்கணும், அவங்க படிச்சிட்டாங்க நானும் படிக்கணும், யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான பசி கிடையாது, வேறு வேறையான பசி, வேறு வேறையான ருசி. ஓகே, ரைமிங்காக இருந்தாலும் அதான் வந்து உண்மை. ஸோ உங்கள் கெப்பாசிட்டி எந்த அளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி பிளானை போடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், படிங்க, எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதாவது நம்ம என்ன படிக்கிறோம், குரூப் 2 2A இல்லையா? சரி, இப்போது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் பண்ணணும், படிக்கணும், நோட்ஸ் இருக்குது, எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த குரூப் 2 2Aல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது என்ன போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அட என்ன ப்ரோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாம் எழுத போகிறோம் கிளியர் பண்ணலாம், அது கிடையாது. என்ன போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த போஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து வேல்யூ இருக்குது, எந்த கீழே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டைம் அது போஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? என்ன போஸ்ட்டு, இன்னும் முக்கியமான விஷயம் என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு எத்தனை அட்டம்ப்ட் வந்து இருக்குது, ஒரு கேஸ்ட் வைஸ் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துடணும். ஏன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் வந்திருக்காது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிற வேலையை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லாஸ்ட் இயர் குரூப் 2Aல என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டு, கேஸ்ட் வைஸை எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப், என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆச்சு, இது எல்லா விஷயங்களுமே ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுங்கள். என்ன புக்கு இருக்குது, நோட்ஸ் இருக்குது, படிக்கிறேன், அது எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் விஷயம் இதை தான் முழுமையாக நீங்கள் வந்து பார்க்கணும். இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் சரியாக வந்திருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் வந்து கொடுக்குறோம், டெஸ்ட் வந்து கொடுக்குறோம், பட் அது மட்டுமே போதுமானதாக வந்திருக்காது. ஒரு சில விஷயங்கள் செல்ஃபாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை நல்லாவே கிராக் பண்ண முடியும். அதில் ஒன்று இதுக்கான ஒரு பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம குரூப் 2 பற்றி ஒரு முழுமையாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்போம். சரிப்பா, ஸோ என்ன போஸ்ட்டு, என்ன ஏஜ் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்ன, ரைட் பார்த்துலாமா? ஒரு பிகினராக நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியில் ஜிஎஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், மேக்ஸ் இருக்குது. அடுத்தது லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் உண்டு, தமிழும் உண்டு. ஓகேவா? இதில் தமிழ் சூஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமான்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்னும் சில பேருக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 4 ஸ்ட்ராங்காக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் குழப்பமே வேண்டாம், இங்கிலீஷை மறந்துடுங்க, தமிழ் மட்டுமே படிங்க. எனக்கு ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது லாஸ்ட் 2 இயராக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், தமிழில் எனக்கு 89 மார்க் தான் வந்து வருது, நான் இங்கிலீஷ் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் சொல்லியிருக்கேன் 75க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தாலும் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் ரிவிஷன் பண்ணால் மேலே நீங்கள் வந்து போயிட முடியும். அப்போ 89 100 கேள்விக்கு யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு மார்க்கு. நல்லா படிக்காமலாம் 89 கொஸ்டின் நீங்கள் போட முடியாது. இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா எல்லாருமே 95 கிட்ட வந்து வாங்குறாங்க, நான் 89 தான் வந்து வாங்குறேன், அப்போ தமிழ் கஷ்டமாக இருக்குது, நான் தமிழை விட்டுட்டு இங்கிலீஷ் வந்து இப்போ நான் போகிறேன். இது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 80 போடுறீங்க, 85 போடுறீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இலக்கணம் உரைநடைலாம் வந்து போட முடியும். 80க்கு மேலே வந்தாலே நல்ல மார்க்கு தான். அப்போ 89 வரும்போது இன்னும் ரிவிஷன் பண்ணால் மேலே வந்து போயிட முடியும். சரியா? அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் குரூப் 2 இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், அதே நீங்கள் வந்து கொண்டு போகலாம், ப்ராப்ளம் கிடையாது. தமிழ் சூஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா, அதுக்கான வித்தியாசங்கள் என்னென்ன, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எல்லாமே நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லோரும் பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு படிக்கிறான் நானும் வந்து படிக்க போகிறேன், லாஸ்ட் டைம் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன், அந்த மாதிரி போகாதீங்க. ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தமிழும் இங்கிலீஷும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது மெயின்ஸ் பேப்பர். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் ஃபிலிம்ஸ் என்ன மாடலும் அதே மாதிரி கொண்டு போக போகிறோம். அண்ட் குரூப் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ். ஓகே, சரி, இப்போது பேட்டர்ன் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன். அடுத்து நான் என்ன வந்து பண்ணணும்? டெஸ்ட் பேட்ச் பண்ணணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த விஷயத்தை கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. குரூப் 2 2A சிலபஸ் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, இதை ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் டைம் குரூப் 2 2A எழுதும் போது ஏகப்பட்ட பேர் கிளியர் ஆகாதுன்னு நினச்சவங்களாம் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு 2 மாதம் 1.5 மாதம் டைம் இருக்கும்போது நான் என்ன வந்து படிக்கலாம், படிக்க முடியுமா, டைம் இருக்குமான்ற குழப்பம் எல்லாருக்குமே வந்தது. அந்த தப்பை இந்த டைம் பண்ணிடாதீங்க. நம்ம என்ன படிக்கிறோம்? குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் அப்படி கிடையாது. குரூப் 2 நான் படிக்கிறேன், குரூப் 2A நான் படிக்கிறேன்.
அப்படி படித்தா தான் எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் மட்டுமே கிராக் பண்ணால் வேலை கிடைக்காது, மெயின்ஸும் கிராக் பண்ணால் தான் வேலை வந்து கிடைக்கும். ஓகே, படிக்கும் போது நான் குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 2A படிக்கிறேன், இந்த போஸ்ட்டு எனக்கு வந்து வேணுன்றதை கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து படிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸை முழுமையாக நம்ம வந்து பார்க்கணும். என்ன வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது குரூப் 2 2Aக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை கிளியராக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா, இப்போது குரூப் 2 இருக்குது, குரூப் 2A இருக்குது. இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறீங்க, 2A பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ எழுத போகிறீங்க. இது பேட்டர்ன் வேணால் வேறு வரையாக இருக்கலாம், பட் சிலபஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் குரூப் 2ல் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே பட் மேஜராக நீங்கள் பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் எல்லாமே காமனாக இருக்க மாதிரி தான் வந்துருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் சிலபஸ் என்ன இருக்குன்னு அது ஃபுல்லாக வந்து படிக்கணும், மெயின் சிலபஸ் என்ன இருக்குது அதை ஃபுல்லாக வந்து படிக்கணும். இது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு எந்த டாப்பிக்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, ஸோ சிமிலராக இருக்க டாபிக்ஸை தனியாக வந்து எடுக்கணும். இதுக்கு நம்ம வீடியோ வந்து கொடுப்போம், வேட்டஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். பட் நாங்கள் கொடுக்குறத விட நீங்களாக இதை செல்ஃப் அனலைஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். எங்கே அந்த தடுமாற்றம் வந்து வருது, அது எக்ஸாம் ஏன் வாங்க முடியல அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க, பிரிண்ட் போட்டு படிக்கலாம், அதை மட்டும் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு வேட் ஸ்டடி வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை பிரிண்ட் போடாமல் அதை பார்க்காமலோ இல்லை பார்த்தோ நீங்கள் எழுதி பார்த்தா தான் இன்னும் பெட்டராக வந்து தெரியும். ரைட், ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சிமிலாரிட்டி என்னென்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, டாபிக் வைஸாக வந்து பிரிங்க. இப்போ அடுத்த வரப்போகிற வீடியோஸில் ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து வரும், நம்ம வேட் ஸ்டடி எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரியாம்பிள் வந்து இருக்குது. ஓகேவா, ப்ரியாம்பிள் எங்கே கவர் ஆகுது, 10th புக்கில் கவர் ஆகுது, ரைட்டு, 11th புக்கில் கவர் ஆகுது. ஒரு டிகிரி லெவலில் புக்கை படிக்கும் போது அந்த புக்கில் எங்கே வந்து கவர் ஆகுதுன்றதை ஒரு ப்ராப்பராக நீங்கள் எழுதி வைக்கணும். ரைட், இதுக்கு ஒரு 1 or 2 days இல்லை 3 days டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் இங்கே யோசிக்கிறது, டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுமா, ஒரு மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம், தமிழ் வந்து படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறோம், எதை படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், அதை நீங்கள் ப்ராப்பராக டீகோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும். இல்லைனா டஃப்னஸ் தான் வந்துருக்கும். 10th புக்கை படிப்பீங்க, 12th புக்கை படிப்பீங்க, ஒரு டிகிரி லெவல் புக்கை படிப்பீங்க, படிச்சுட்டே தான் நம்ம இருப்போம். பட் என்ன படிக்கிறோம், எங்கே போகிறோம், எதுவுமே ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, என்னென்ன புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கா, அந்த புக்கில் சிலபஸ் டாபிக் வந்து இருக்கா, எங்கே வந்து படிக்க போகிறோன்றதை ஒரு வாரம் டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி டீகோட் பண்ணி எழுதி வைங்க. எல்லாருமே பிடிஎஃப் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிறதுல அகாடமிஸில் எல்லா யூடியூப்லையுமே எங்கேருந்து படிக்கலாம், என்ன பேஜ் படிக்கலாம், எந்த வேர்டு படிக்கலாம், எந்த லைன் படிக்கலாம், எல்லாருமே கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். பட் நீங்களாக கைப்பட எடுத்து எழுதி அதை பேஸ் பண்ணால் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு டாப்பருக்கும் அந்த பார்டரில் கிளியர் ஆகாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம், இது ஒன்று தான் வித்தியாசம். இது ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியாக வந்து ஆகிடும். இதை பண்ணிட்டாலே, அதாவது என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து படிக்க போகிறோம், என்ன சிலபஸ் வந்து இருக்குது, அந்த சிலபஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட லிங்க் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டாலே நீங்கள் பாதி கடல் தாண்டிட்டீங்க, மீதி கடல் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ ஒரு பிகினராக ஆரம்பிக்கும் போது இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ். அந்த நம்பிக்கை வரணும்னா இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணாமல், என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸு மெயின்ஸு மொத்தமாக வந்து எடுத்துக்கணும். அந்த டாப்பிக்கில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வாரம் டைம் எடுத்து முழுசாக அனலைஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ வேட் ஸ்டடி நான் வந்து கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ரைட். சரி, அடுத்து நான் பண்ண வேண்டிய விஷயம், கட் ஆஃப் என்னவா இருக்குன்றதை ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது குரூப் 2A மெயின்ஸ் கட் ஆஃப் இன்னும் வந்து சொல்லலை, அதை நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். ரைட்டா, சரிங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200 கேள்விக்கு 150 கிட்ட வந்து பின்னா வச்சுக்கோங்க, எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ரைட், இந்த இடத்துல தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸிமம் நீங்கள் 98 கிட்ட கொண்டு வந்தாகணும், மினிமம் 95 கொண்டு வந்தாகணும். இங்கே வந்து நம்ம ஒரு 85 கிட்ட வருதுனாலும் நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் வந்திருக்கும். 1 or 2 மார்க்கில் தான் எட்ஜ் வந்து வரும். இப்போ நான் பண்ண தப்பு என்னது, மேக்ஸிமம் இங்கே வந்து கொண்டு வந்தாகணும். ஸோ உங்கள் டைம் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுக்கும் டைம் கொடுக்கணும், ஜிஎஸ்க்கும் கொடுத்தாகணும். மேக்ஸில் 23. ரைட்டா, மேக்ஸ் 23 வாங்க முடியுமானா தாராளமாக வந்து வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு, மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ரைட், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் பேப்பரை லாஸ்ட் 10 years, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் 3, குரூப் 7 அப்படின்னு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸோட பேப்பரை சால்வ் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் புக் எதுவுமே தொட வேண்டாம், ப்ரீவியஸ் இயர் மட்டுமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணால் மினிமம் 15 கேள்வி நீங்கள் போட முடியும். ஒரு 10 கேள்விக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் போதும், எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம். ஓகே, ஒரு சில விஷயங்கள் தாங்க, சின்ன விஷயங்கள் தான். அதாவது இதை பண்ணால் இது வருமானதை யோசிச்சாலே போதுமானதான் எக்ஸாம்ஸ் நம்ம வந்து கிராக் பண்ண முடியும். ஒரு மைனூட்டாக நம்ம தப்பு பண்ணும்போது தான் அங்கே அடி வாங்கிடுது. ரைட், அடுத்தது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75ல் ஒரு 40க்கு மேலே போட்டால் குரூப் 2Aக்கு போதுமானதாக வந்திருக்கும். இதில் ஒரு ஸ்பிட்டாக பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக, ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கேள்வி சமைச்சு புக்லேருந்து வரும். 6 to 12 30 கேள்வி
டிகிரி லெவலில் கவர் ஆக போது ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாகலாம் அதிகமாக கூட வந்தாகலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக 15 வந்து வச்சுக்கலாம் ரைட். அப்போது இங்கே நம்ம கையில் என்ன வந்திருக்கு 98 கையில் வந்திருக்கு. புக் சோர்ஸு கிளியராக வந்து தெரியும். 23 புக் சோர்ஸு நம்ம கையில் இருக்குது அதுக்கு வந்து தெரியும். 30 கேள்வி புக் சோர்ஸு கையில் இருக்குது அதுக்கு நம்ம வந்து தெரியும். ஓகேவா? அப்போது நம்ம கையில் என்ன சோர்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? இப்போது இதிலே வந்து பாருங்கள் மொத்தம் பார்க்கும்போது 151 கொஷின் கிட்ட வந்துச்சா. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம கட் ஆஃப் எவ்வளோ பார்த்தோம் 150 to 160 அந்த மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா. இங்கே எல்லோரும் கேள்வி வந்து கேட்பாங்க, ப்ரோ அப்படிலாம் வந்து முடியுமா, இது வந்து போட முடியுமான்னு கேட்டால் போட்டிருக்காங்க பசங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க, நம்மளாலும் இது வந்து பண்ண முடியும். இது லாஜிக்கல் தான். அதாவது இந்த 150ல் மேபி ஒரு 10 வந்து அடி வாங்கலாம், இல்லை ஒரு 15 வந்து அடி வாங்கலாம். அப்போ ஒரு 135 கிட்ட என்ன பண்ண முடியும், நீங்கள் கையில் இருக்க சோர்ஸை வச்சே பண்ணிடலாம். சமைச்சர் புக்கா இங்கிலீஷ்க்கு போதும், தமிழுக்கும் போதும், எஸ் கிளியர் பண்ணலாம். மேக்ஸுக்கா சமைச்சர் புக்கு போதும், ப்ரீவியஸ் கொஷின் போதும், எஸ் சால்வ் பண்ணலாம். ஜிஎஸ்கா ஒரு 25-30 கொஷின் சமைச்சர் புக்கு தான் வரப்போகுது, எஸ் அது போதும். அப்போது கையில் தெரிஞ்ச சோர்ஸில் மட்டுமே 135 150 கொஷின்ஸில் 135 நம்மளால் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியணும். முடியாதுன்னு கிடையாது, முடியும் அண்ட் முடியணும். அதை பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 15 கேள்விகள் தான் இந்த டிகிரி லெவல் கேள்விகளுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம் ரைட். பட் நீங்கள் ஏகப்பட்ட பேர் பண்ணுற தப்பு என்னது, குரூப் 2 மெயின்ஸ் இருக்குது, டிகிரி லெவல் புக் வந்து படிக்கணும், எஸ் நான் சொல்லவே இல்லை, படிக்கலாம்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அதிகமான ஃபோக்கஸ் இங்கே கொடுக்கறத விட கையில் என்ன இருக்கோ அதை வந்து முடிங்க. அதை முடிச்சுட்டா நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, யோசிச்சு பாருங்கள், நம்ம 6-12 படிக்கிறதே கிடையாது ஏகப்பட்ட பேர். ஒரு டிகிரி லெவல் புக் கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டைம் வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க, இப்போ கேட்க மாட்டாங்க. அப்படி கிடையாதுங்க, எப்படி போனாலும் இதில் கையை வைக்காமல் உள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு 6 to 10th சோஷியல் சயின்ஸு 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி. ஓகேவா? அண்ட் டிகிரி லெவலுக்கும் புக்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், அதை முழுமையாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் நீங்கள் படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மட்டுமே அது போதாது இல்லையா, ப்ரிலிம்ஸும் படிக்கணும், மெயின்ஸும் வந்து படிக்கணும். ஒரு டாபிக் நீங்கள் படிக்கும் போது இப்போ ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்டு, ரிவால்ட்டு, ஜியாகிரஃபி ரிவர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்குமே ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் டைம் வந்து இருக்காது மெயின்ஸ் படிக்கிறதுக்கு. சொல்லப்போனால் ரிசல்ட் வருமா வராதா டவுட்டாக வந்திருக்கும், படிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே கம்பேர் பண்ணி படிச்சுட்டா இன்னும் ஈஸியாக வந்திருக்கும், இன்னும் நீங்கள் பூஸ்டப்பாக நீங்கள் படிக்க முடியும். ஓகேவா? இதுதான் டிகிரி லெவலில் கவர் ஆகிற புக்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், இது வந்து பார்த்துக்கோங்க ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாகணும், நம்ம கையில் இருக்க சோர்ஸை முழுமையாக வந்து முடிக்கணும். என்ன சோர்ஸ் வந்திருக்கு இதை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சாகணும். மினிமம் அதாவது கேட்குற கேள்விகளில் 30 கேள்விங்க தான் வந்து வரும். நீங்கள் மெயின்ஸை எடுத்தாலும் குரூப் 2A மெயின்ஸை எடுத்தாலும் கேட்குற கேள்விகள் இப்போ பாலிட்டியில் ஒரு 40 கேட்குறாங்கன்னா இந்த 40ல் 20 இங்கிருந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். எஸ் தாராளமாக வந்து பண்ணலாம். இப்போ பாலிட்டியில் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 30 கேட்குறாங்கன்னா ஒரு 15 கேள்விகள் சமைச்சர் பேஸ் பண்ணி வந்து பண்ண முடியும். இப்போ பேஸ் அதுதான் உங்களுக்கு. அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க, நல்லா வந்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டிகிரி லெவலில் எதெல்லாம் வந்து இருக்குது, எப்படி கவர் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் பண்ணுறது அப்போ எங்கே வந்து வருதுன்னா குரூப் 2 எக்ஸாம் இன்டர்வியூ வந்து போகணும், மெயின்ஸ் வந்து பின்னாக போகணும், பெருசாக வந்து பின்னாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பெரிய புக் வந்து பின்னாக படிக்கலாம். அந்த மாதிரி போகக்கூடாது, குட்டி குட்டியாக பிளான் பண்ணுங்கள், சிம்பிளாக கொண்டு போங்க, எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். கீப் இட் சிம்பிள், மேக் இட் சிம்பிள். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து அப்கமிங் வீடியோஸில் இதுக்கான ஒரு ப்ராப்பர் 100 days பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். அண்ட் வேர் டு ஸ்டடி எந்த மாதிரி வந்து மேக் பண்ணலாம், என்ன புக் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் அந்த ஒரு ப்ராப்பர் பிளான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு 140 நாள் கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 100 நாள் நீங்கள் பிளான் வச்சுக்கோங்க. இதை மட்டுமே வச்சு தான் போதும், எக்ஸாம்ஸை தாராளமாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்கள், அதாவது வேக்கன்சி வந்து அதிகமாக வருமா கம்மியாக வருமா, ஒன்று மட்டும் வேணுமா அதிகமாக வேணுமா, அதெல்லாம் வேண்டாம். கையில் புக் இருக்குது, சோர்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, படிக்க ஆரம்பிக்கிறோம், எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம டெலகிராமில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ப்ராப்பராக படித்தாலே போதும், எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். அடுத்து வரப்போகிற வீடியோஸில் 100 நாட்கள் எப்படி வந்து பிளான் பண்ணணும் நிறைய சொன்னாலே. இப்போ வந்து பாருங்கள், இதை பார்க்கும்போது கஷ்டமாக தெரிஞ்சாலுமே இந்த கட் ஆஃபில் நம்ம கையில் என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராக் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பண்ண முடியுமானா இது பண்ண முடியும். பட் பண்ணுற தப்பு இதையும் முழுசாக படிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, இப்போ தமிழ் வந்து கஷ்டமாக லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அதிகமாக வந்து போவாங்க. இப்போ ஒரு 100 கேள்வி இருக்குது, 100 கேள்வியில் ஒரு 15 கேள்வி என்னன்னே தெரியல, ஒரு 85 கேள்வி எல்லாம் வந்து இப்போ நாங்கள் தெரியுது. ஓகேவா? இது புக்கில் தான் வந்து கேட்டிருப்பாங்க. இது ஒரு அவுட் சைடில் வந்து இப்போ நான் வந்துருக்கலாம். தமிழ் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது. பட் இங்கே நிறைய பேர் திரும்ப என்ன பயப்படுவாங்க, இந்த 15க்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 85 விட்டுருவாங்க. 85 நீங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டா இந்த 15 நீங்கள் அதை மேட்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் 85க்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் 15க்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சமைச்சிட முடியுங்க, அதுக்கப்புறம் டிகிரி லெவலோ இல்லை வெளியே படிக்கிறதோ அங்கே வந்து நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இதான் வந்து பேட்டர்ன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் டைமும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? நம்ம யூடியூப் மட்டுமே ஃபாலோ பண்ணியும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் ஃபாலோ பண்ணியும் கிளியர் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நினச்சா படித்தா கிளியர் பண்ண முடியும், அவ்வளோதான். காரணம் சொல்கிறவங்க, நொட்டம் சொல்கிறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, கலாய்க்கிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோக்கும் சில நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்து வரும். அதெல்லாம் மேட்டரே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறவங்க கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணி படிங்க. நம்ம எதுவுமே தப்பாலாம் கைட் பண்ணவே இல்லை. சரியா? சில பேர்லாம் வந்து சொல்கிறது டிகிரி லெவல் புக் வந்து படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க, சமச்சர் மட்டும் படிக்க சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லவே கிடையாது. சமச்சர் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போக சொல்கிறேன். பட் எடுத்தோடனே நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை முடிங்க, அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.